இந்நிகழ்ச்சி ஸ்ரீராமனின் அருளமுதமாக வழங்கப்படுகிறது. ऋषिञ्जुषामहे कृष्णतृष्णा तत्त्वमिबोधितं सहस्रशाखां योद्राक्षी द्राविडीं பிரம்மசம்ஹிதாம். இந்த ஸ்லோகம் நம்மாழ்வாரையே ஒரு ரிஷியாக கொண்டாடி அவர் கிருஷ்ண பக்தியில் எவ்வளவு திளைத்திருந்தார், 1000 பாசுரங்கள் கொண்ட திருவாய்மொழியை எவ்வாறு பாடினார், அப்படிப்பட்ட ரிஷியை நாம் வணங்குவோம் என்று கூறுகிறது. திராவிட பாஷையில் பிரம்மசம்ஹிதையாம் திருவாய்மொழியை பாடியவர் சுவாமி நம்மாழ்வார். அநேகமாக அனைத்து திருக்கோயில்களிலும் பெருமாள் கோயில்களிலே நம்மாழ்வார் எழுந்துருளியிருப்பார். பழங்காலத்திலிருந்து ஒரு மரபு உள்ளது. பெருமானுடைய சன்னிதானத்தில் நிச்சயமாக பெருமாளும் பிராட்டியும் எழுந்துருளி இருப்பார்கள். இது அவசியம் இருக்க வேண்டியவர்கள். இது தவிர பிராகாரத்தில் இருக்க வேண்டிய தேவதைகள், விமானத்தின் ஓரொரு மூலையில் இருக்க வேண்டியவர்கள், விமானத்திலேயே இருக்க வேண்டியவர்கள், மதில் இருக்குமானால் அந்த மதிலின் மூலைகளில் இருக்க வேண்டியவர்கள் என்று பல உபதேவதைகள் இருப்பார்கள். இவர்கள் அனைவரையும் விட ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு சந்நிதி இருக்க வேண்டும். அப்போதே ஜீயர் சுவாமிகளோ ஆச்சாரிய புருஷர்களோ ஸ்தலத்தாரோ அங்கு தீர்த்த பரிகிரகம் பண்ணிக்கொள்ளுவார்கள். தீர்த்த பரிகிரகம் செய்தல் என்னால் அங்கு கொடுக்கப்படும் தீர்த்தத்தை பெற்றுக்கொள்ளுதல். அங்கு வந்து பெருமானை தரிசித்து ஸ்ரீ ஷடாரி பெற்றுக்கொண்டு தீர்த்தத்தை வாங்கிக் கொள்ளுதல். இதற்கு சாமான்யமாக பெரியோர்கள் வந்துவிட மாட்டார்கள். அங்கே ஆழ்வாருடைய திருவுருவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தால்தான் ஜீயர் சுவாமிகளோ ஆச்சாரியர்களோ எழுந்தருள்வார்கள். அப்படி முக்கியமான விக்கிரகங்கள் எவை எவை தெரியுமோ? பராங்குஷ பரகால யதிவரர்கள் என்று கூறுவார்கள். பராங்குஷர் நம்மாழ்வார், பரகாலன் கலியன் திருமங்கையாழ்வார், யதிவரர் சுவாமி ராமானுஜர். இந்த 3 பேருடைய விக்கிரகங்கள் எழுந்துருளப் பண்ணப்பட்டிருந்தாலே மடாதிபதிகளோ ஜீயர்களோ ஆச்சாரிய புருஷர்களோ அந்த திருக்கோயிலுக்கே வருவார்கள். நமக்கு சந்தேகம் வரும், இது எதற்காக? தனி மரபு, பெருமாள் இருக்கிறார் என்றால் போய் வணங்க வேண்டியதானே? வாஸ்தவன்தான். ஆனால் பகவானை நேரே வணங்க முடியாது. நம்மிடத்தில் எத்தனையோ குற்றங்கள், அவரோ கோபமுடையவர், நம் குற்றங்களைக் கண்டு தண்டித்து விட்டால். ஆகவே ஒரு பக்தன் மூலமாகத்தான் பெருமானை பற்றுவது மரபு. பக்தர்களான ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் இருக்க வேண்டும். அவர்கள் மூலம் பெருமானை பற்றினால் அவன் மனங்கனிந்து உவந்து நமக்கு அருள் புரிகிறார். இப்போது நாம் சென்னைக்கு அருகே இருக்கும் காரனோடை, அங்கிருந்து சோழவரம், அருகே இருக்கும் எருமவெட்டிப்பாளையம், இந்த மலைக்கு மேல் இருக்கும் ராமனை சேவிக்கப் போகிறோம். ராமனை சேவிப்பதற்கு முன்னால் ஆழ்வார் ஆச்சாரர்களை முன்னிட்டு கொண்டுதானே வணங்க வேண்டும். பெருமானை பற்றுவதற்கு லக்ஷ்மணனையும் சீதையும் முன்னிட வேண்டும். இதை தெரிந்து கொண்டுதான் விபீஷணன் அருகிலிருந்த சுக்ரீவன் அவனை பற்றியே ராமனிடத்தில் சரணாகதி அனுஷ்டித்தான். அதேபோல் நாமும் இன்று ஆழ்வார்களையும் ஆச்சாரியர்களையும் சேவித்துக் கொள்ளுகிறோம். முதலில் சேனை முதலியார், அதாவது விஸ்வக்சேனர், பகவானுடைய பெருத்த சேனைக்கு தலைவர். இவரேதான் உலகனைத்தையும் ஆட்டி படைத்து அததை நல்வழிப்படுத்தி பெருமானுடைய தொண்டில் ஈடுபடுத்துபவர் சேன முதலியார். அடுத்தது சுவாமி நம்மாழ்வார். அமர்ந்த திருக்கோலத்தில் நம் அனைவருக்கும் எளிதான தமிழில் உபதேசித்த வள்ளல். அருகில் மானவேல் பரகாலன் கலியன் கன்னி என்று சங்கமுக தமிழ் மாலை, தமிழ் மாலையான பெரிய திருமொழி 1084 பாடல்கள், மேலும் 5 பிரபந்தங்கள், இவை அனைத்தையும் பாடிய ஆலிநாடன், அரட்டமுக்கி, கொங்குமலர் குழலியர் வேள்,
மானவேல் பரகாலன் கலிகன்றி என்று பேசப்பட்ட திருவங்கையாழ்வார், அவரையும் தரிசித்துக் கொள்ளுகிறோம். அருகில் உடையவர் சுவாமி ராமானுஜர். தஸ்மை ராமானுஜாரியாய நமः பரமயோகினே யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜ்வரம் அசீஷமத். வேதம், வேதாந்தம், இதிகாச புராணங்கள் இவைகளின் உண்மையான கருத்தென்ன என்பதை உலகுக்கு தெளிவாக எடுத்துரைத்த வள்ளல், குழப்பமே இல்லாமல் பக்தியை பற்றி நன்கு வெளிப்படுத்தியவர் பகவத் ராமானுஜர். அடுத்து திருக்கச்சி நம்பிகள். இவரை தேவப்பெருமாள் மிகவும் ஆதரித்தார். இவரிடத்தில் சிஷ்யராக இருக்க வேண்டுமென்று ராமானுஜரே ஆசைப்பட்டார். பூவிருந்தவல்லியில் அவதரித்த இவர் தினமும் காஞ்சிபுரத்துக்கு எழுந்தொருளி பெருமானுக்கு விசிறும் கைங்கரியத்தை செய்து அவரோட பேசுவராம் அந்த பெருமை பெற்ற திருக்கச்சி நம்பிகள். இவர்கள் அனைவரையும் இன்று சேவித்துக் கொண்டோம். இவர்கள் மூலமாகத்தான் ராமன் திருவடிகளையே பற்றப் போகிறோம். இந்த க்ஷேத்திரத்தை ராமன் தொன்மை வாய்ந்தவராய் அதீத வேலைப்பாடுகளோட உயரமான உற்சவர். அழகான அமர்ந்த திருக்கோலத்தில் ராமன் அமர்ந்திருக்கும் பீഠத்திலேயே அவ்வளவு அழகுமிக்க வேலைப்பாடுகள். தன்னுடைய திருமடி சீதை அமர்த்தி கொண்டு ராமன் எழுந்துள்ளிருக்கிறார். அடுத்த நாள் சந்திக்கும் போது சேவிப்போம். இப்போதைக்கு ராமன் சித்திரகூடத்தை அடைகிறான். 56வது சர்க்கம். ததஸ்தௌ பாதச்சாரேண கச்சந்தௌ சகசீதையா ரம்யமாசேதது சைலம் சித்திரகூட்டம் மனோரமம். சீதை கண்டவுடன் பேருவகை கொண்டாள். ராமா, இந்த மலையும் மலை பிரதேசமும் மிக அழகாக உள்ளன. இது சீதாச்ச ராமச்ச லக்ஷ்மணச்ச கிருதாஞ்சலிகி. உள்ள நுழைய போறோங்கிற ஒரு ஆனந்தம், ஒரு எதிர்பார்ப்பு கலந்த ஆனந்தம். அந்த ஆனந்தத்தோட கைகூப்பி கொண்டு நுழைந்தார்கள். அபிகம்ய ஆசிரமம் சர்வே வால்மீகி அபிவாதயன்னு. அந்த சமயம்தான் உள்ளே நுழைவதற்கு முன்னால் வால்மீகி ஆசிரமம் இடையில் இருந்தது. மூவரும் கூப்பிய கையை மாற்றாமல் வால்மீகி ஆசிரமத்துக்குள் நுழைந்தார்கள். குருஷ்வாவசதம் சௌமிய வாசேமே அபிரதம் மனஹ தஸ்ய தத் வச்சனம் ஸ்ருத்வா சௌமித்ரிர் விவிதான் துருமான் ஆஜஹார ததச்சக்ரே பர்ணசாலாம் அரிந்தமஹ. வால்மீகி கூறினார், ராமா, இந்த இடம் நல்ல இடம். சித்திரகூடம் நீ வசிப்பதற்கு ஏற்ற இடம். இந்த இடத்தில் எந்த ஒரு முக்கியமான இடம் வேணுமோ தேர்ந்தெடுத்துக்கொள். மந்தாகினி நதி ஓடி வருகிறாள். இன்னும் தெற்க போனால் அத்ரி அனசூயனுடைய ஆசிரமம். இதற்கிடைப்பட்ட இடம்தான் சித்திரகூடம். மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், இந்த ரெண்டுத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய இடம். இந்த பார்டர்னு சொல்லலாம், அந்த பார்டர்னு சொல்லலாம். ரெண்டு பார்டரையும் தொட்டுன்னு இருக்கும். இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறச்சே எங்கேயானு தங்கறதுக்கு ஒரு சத்திரம் போடுவோம், சித்திரகூடம்னு புக் பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் நம்ம சேவிக்க வேண்டிய இடம் மத்திய பிரதேசில் இருக்குது, தங்குற இடம் உத்தரப்பிரதேஷ்னு வச்சுங்க. ஒரு தரையும் பஸ்ஸு போயிட்டு வர முடியாது. ஏன்னா அதுக்கு பர்மிட் வாங்கணுமோ இல்லையோ. ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போனோம்னா நம்ம அது தெரியாத தவிப்போம். பார்க்க வேண்டிய இடம்லாம் மத்திய பிரதேசில் இருக்கும், நம்ம உத்தரப்பிரதேசில் தங்கிடுவோம். இல்லை பார்க்க வேண்டிய இடம் உத்தரப்பிரதேசில் இருக்கும், நம்ம மத்திய பிரதேசில் தங்கிடுவோம். அதுக்கு பேசாமல் அந்த ஊரில் மினி பஸ்ஸும் ஆட்டோவும் நிறைய ஓடும். அதை எடுத்துனோம்னா சுமார் 22 இடங்கள் இருக்கின்றன சேவிப்பதற்கு. ரொம்ப ஆச்சரியமான ஊர். 3 நாள் தங்கினா நிதானமாக சேவிக்கலாம். நாம் தங்கியிருக்கிறோமோ எந்த ஆசிரமத்தில் அதுக்கு நடுவிலே ஓட சலசலத்துன்னு ஓடும். எங்கேயும் போய் கட்டப்படவே வேண்டாம். எழுந்தாலே குறுக்க இருக்க ஆறு தான் கண்டப்படும். ராமனே நீராடின இடம் இருக்கு, ராம்காட்டுன்னு பேர். மந்தாகினி நதியே அழகு. சித்திரகூடம் அத்தியுதம். குப்த கோதாவரி, கோதாவரி தாய் ராமனை சேவிக்கணுங்கிறதுக்காக பூமிக்குள்ள இருந்து பெரிய குகைக்குள்ள நம்ம கீழே போனால் முட்டி அளவு ஆழத்துக்கு தண்ணீர் இருக்கும். அந்த குகைக்குள்ள போயிட்டு எழுந்திருந்து வரலாம். ரொம்ப குனிஞ்சின்று முதுகு ஒழுங்கா இருக்கிறவர்கள் மட்டும்தான் போக முடியும்னு வச்சுங்களேன். அந்த மாதிரி போயிட்டு வர்றதெல்லாம் ரொம்ப அழகான இடங்கள். மேலே பார்த்தா ஹனுமானுக்குன்னு ஒரு மலை. அவர் கையில் இப்படி சஞ்சீவி பர்வத மாட்டம் வைத்துட்டு இருக்கார். மேலிருந்து எங்கிருந்து தண்ணீர் ஊற்றுகிறதுன்னே தெரியல. ஹனுமானுடைய கையில் விழுந்து அவர் திருவடியில் பட்டு கீழ் நோக்கி ஓடுறது. கீழே போகிற தண்ணீரே எங்கே போகிறதுன்னு தெரியல. மேலேருந்து கொட்டுற தண்ணீரும் எங்கே இருக்குது தெரியல, கீழே போகிற தண்ணீரும் தெரியல. ஹனுமானுக்கு ஒரு ஆச்சரியமான இடம். இப்படி பல பல வியத்தகு இடங்கள் கொண்டது சித்திரக்கூட்டம். சித்திரக்கூட்டத்தை வலம் வருவது ஓரொரு நாளும் புண்ணியம் தரும். இதற்கு காமதகிரின்னு பேர். காமதகிரியிலே இன்னைக்கும் இந்த சித்திரகூட மலையே, அந்த மலையையே ஒரு முகமாக இருக்குன்னு வச்சுங்க. அந்த முகத்தை இன்னைக்கு நம்ம சேவிச்சுக்கலாம். அந்த முகத்தை சேவிச்சுக்கிறோம். ராமனால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட முகம். அந்த முகத்தினுடைய வாய்க்குள்ள சேவிச்சல்னா சாலக்கிராம கற்கள் ரொம்ப அழகா இருக்கும். பல்லு இருக்க வேண்டிய இடத்துல பெரிய பெரிய சாலக்கிராம கல்.
வாய் திறந்திருக்கு, குஹத்வாரமாட்டம். அதற்குள்ள சாலக்கிராம கல் இருக்கும். அழகான வெள்ளியிலே கவச்சம் சமர்ப்பித்து வெள்ளியிலேயே கண்மலர்கள்லாம் சமர்ப்பிச்சிருக்கு. பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்யமா இருக்கக்கூடிய இடம். பரதன் இங்கு வந்துதான் ராமனை கண்டார். பரத மிலாப்புங்கிற இடம் ரொம்ப முக்கியம். பரதன் ராமனை கண்டு திருவடி தொழுதிருக்கிற இடம். இன்னைக்கு அந்த காலடி சுவடுகளை அப்படியே நம்ம சேவிச்சுக்கலாம். ராமன் திருவடி பட்டது, சீதை பட்டது, பரதன் பட்டது. உள்ள நம்மள அந்த இடத்துல இறங்க விட மாட்டார்கள். அது நல்லா காரடன் பண்ணி அழகா கட்டடம் கட்டி வேணும்னா குனிஞ்சு நம்ம தலையால் அந்த திருவடி சுவடை தொட்டு கொள்ளலாம். இன்னைக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அவசியம் போய் சேவிச்சுட்டு வாங்க. அதுக்காக சொன்னேன், யாருக்கா இருந்தாலும் இந்த நகரத்து வாழ்க்கையினுடைய சலசலப்பு பிடிக்கல, கொஞ்சம் ஓய்ந்து போய் இருக்கணும், ஆனந்தப்படணும்னு சொன்னால் ஒரு வாரம் ஓய்வு எடுத்துக்கொண்டு சித்திரகூடத்துக்கு போனோம்னால் ரொம்ப அற்புதமான இடம். இன்னைக்கே இப்படி இத்தனை லட்சம் வருஷம் கழிச்சு இப்படி இருக்கணும்னா அன்னைக்கு எவ்வளவு சரியா இருந்திருக்கும், அதனுடைய அட்மாஸ்பியர் எப்படி இருந்திருக்கும், அதனுடைய என்விரான்மெண்ட் எவ்வளவு தூயோட இருக்கும், அவ்வளவு பியூர்னு சொல்றோம் இல்லையோ, அதை போல ரொம்ப ஆச்சரியமான இடம். அவர்கள் மனசும் பியூரா இருந்திருக்கு, இடமும் பியூரா இருந்திருக்கு. இன்னைக்கு ரெண்டுமே மாறின்னு வருது. குருஷ்வாவசதம் சௌமிய வாசயமே அபிரதம் மனஹ ஆஜஹார ததச்சக்கரே பர்ணசாலாம் அரிந்தமஹ கர்த்தவ்யம் வாஸ்து சமனம் சௌமித்ரே சிரஜீவிபிகி. பர்ணசாலை அமைக்க சொன்ன அதில் கைதேர்ந்த நிபுணன போரே லக்ஷ்மணன் கிடுகிடுவென்று ஆங்காங்கு தொங்கும் பாளைகள், மரமட்டைகள், இருக்கும் இலை தழைகள், வைக்கோல் போல்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தேர்ந்த இன்ஜினியர் கூட அவ்வளவு வேகமா கட்டுவாரான்னு தெரியாது. கிடுகிடுன்னு லக்ஷ்மணன் பர்ணசாலை கட்டுவிட்டார். பார்த்த ராமனுக்கு ஆச்சரியம். லக்ஷ்மணா, இதெல்லாம் நீ எங்க கத்துண்டே? நானும் நீ வசிஷ்டர் இடத்துல ஒன்னாகத்தானே கல்வி கற்றோம். உனக்கு எப்ப சொல்லிக் கொடுத்தாருனா, தலைவனா இருக்கிற வேண்டியதெல்லாம் உனக்கு சொல்லிக் கொடுத்தார், தொண்டனா இருக்கிறதுக்கு வேண்டியது எனக்கு சொல்லிக் கொடுத்தார். எனக்கு தெரிஞ்சது உனக்கு தெரிய போறது இல்லை ராமா, உனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிய வேண்டிய தேவையில்லை. காப்பதற்கு நீ, காக்கப்பட்டு தொண்டு புரிவதற்கு நாம். நான் கேட்ட உனக்கு அனுகிரகிக்கிறே, இப்படி கழிச்சிருக்கிறதுக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலையே அவர். வசிஷ்டர் அதை உனக்கு தான் சொல்லிக் கொடுத்தாரே தவிர அதை மற்ற பேர் எங்கேயும். ராமன் இப்படி அபயப்பிரதானம் பண்றார், லக்ஷ்மணன் இப்படி கை வச்சு நம்ம பார்த்ததே கிடையாது. கையை கீழே வச்சுப்பார், வில்ல பிடிச்சுக்கு போறார். அபயம்ங்கிறது பெருமான் செய்வான், சீதை செய்வாள். அப்ப தலைவனுக்குண்டானதை அவர் கத்துண்டார், தொண்டனுக்குண்டானதை லக்ஷ்மணன் கற்றுக்கொண்டான். பர்ணசாலை அமைக்கப்பட்டது. ராமன் உள்ளே சென்று வாஸ்து சாந்தி பண்ணணும். லக்ஷ்மணா, நாம் இனி கொஞ்ச காலத்துக்கு வசிக்க போகிறோம். ராமன் நினைத்தது மிச்சம் இருக்கக்கூடிய 13 வருஷத்தையும் இங்க கடிச்சு விடலாம் என்று நினைத்துத்தான் வந்தார். ஆனால் பரதன் வந்துட்டு போனதிலிருந்து இனிமே இங்க இருக்க முடியாதுன்னு அங்கிருந்து கடம்பு தண்டகாரண்யத்துக்கு போனார். அப்போதைக்கு ராமனுக்கு தண்டகாரண்யத்துக்குள் செல்ல திட்டம் இல்லை. நீண்ட காலத்துக்கு இங்கதான் வசிக்க போறோம் என்று நினைச்சிட்டு உறுதியோட தான் லக்ஷ்மணன் பர்ணசாலை அமைத்தான். அதனாலதான் உள்ள போய் வாஸ்து சாந்தி பண்ணணும், வாஸ்து ஹோமம் பண்ணிக்கணும், அதற்கு வேண்டியது எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தார். அந்த நாளில் ஏதேது புண்ணிய காரியங்கள் சுப காரியங்கள் பண்ணணுமோ அதற்குரிய மந்திரங்களும் வித்தைகளும் தாங்களே கற்று வைத்திருந்தார்கள். இன்னைக்கு நமக்கு எல்லாத்துக்குமே வாத்தியார் சுவாமியை தான் எதிர்பார்க்க வேண்டியது. ஒரு புண்ணியாக வாசன மந்திரம் தெரியல, உள்ள நுழையணும்னா என்ன பண்ணணும் தெரியல, எப்படி மங்களஹாரத்தி கத்தணும், எப்படி விளக்கேத்தணும், கோலம் போடுறது தெரிஞ்சு வச்சுக்கல. இதெல்லாத்தையும் நம்ம நிறைய கொடுத்துட்டோம். இப்போ எல்லாத்துக்கும் எதிர்பார்க்கிறோம்னா அவர்களும் இன்னைக்கு நிறைய இல்லை. இதை கற்றிருக்கிற வாத்தியார் சுவாமிகளும் அன்னைக்கு நிறைய இருந்தா, அது தவிர மக்களுக்கு தங்களுக்கே பண்ண தெரிஞ்சது. இன்னைக்கு ரெண்டுமே குறைஞ்சு கொடுத்துப்போம். நமக்கும் பண்ண தெரியல, வாத்தியார்கள் மட்டும் எல்லாரும் வேலைக்கு போயிட்டோம். எத்தனை பேர் இப்ப வேதம் கற்று விட்டு பிரகஸ்பதிகளா இருக்க முடியுமா? இந்த காலத்துல அது ஏற்கத்தக்கதானே தெரியல. அப்படியே வந்துட்டாலும் வைதிகர்களுக்கு இன்னைக்கு என்ன பெரிய கட்டம் தெரியுமோ? வேதம் கத்துன்னு வந்துருவார்கள். ரொம்ப நல்ல வாத்தியார் சுவாமியா இருப்பார், நல்ல வித்வானா இருப்பார், உபன்யாசகரா இருப்பார். ஆனால் யார் பெண் கொடுக்க போகிறார்கள்? அந்த பேண்ட் ஷர்ட் போட்டுண்டு வேலைக்கு போனாதான் கல்யாணம் ஆகும், குடுமி வைத்து கொண்டு வேட்டி கட்டி கொண்டால் கல்யாணமே ஆகாதுங்கிற நிலைமை வந்துடுத்துனால் அப்ப பிரம்மச்சாரி பிள்ளைகளுடைய நிலைமை என்னங்கிறத நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும். அர்ச்சகர் வீட்டு குழந்தைகளுக்கோ, வேதம் படிக்கிறவாளுக்கோ, திவ்ய பிரபந்தம் கத்துண்டவாளுக்கோ மேற்கொண்டு பெருமாள் பணம் தரார், வாழ்க்கை வாழ்ந்துட போறார், அதுல ஒன்றும் குறவில்லை. இப்போ நாளை கல்யாணம் ஆகி அவர்களுடைய சந்தான விருத்தி ஏற்படணும் இல்லையோ, அதற்கு கூட ஆபத்தாகி கொண்டிருக்கிற நாள். அதனால நாமே கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் எதிர்பார்க்க முடியுமா? ஆள் இல்லையே. அதிகாரிகள் இருந்தால்னா சொல்லிக் கொடுக்க ராமன் தானே அமர்ந்தான். மந்திரங்களை ஓதி திரவியங்களை கொண்டு வாஸ்து ஹோமத்தை முடித்தான். இனி இங்கே ஆனந்தமாக வாழ்வோம். சுரம்யமாசாத்தியது சித்திரகூடம் நதீஞ்சதாம் மால்யவதியும் சுதீர்த்தாம். பக்கத்துல மால்யவதி என்னும் சிற்றோடை, அதன் கரையிலே இருந்து ஆனந்தமாக இரவு பொழுதை ராமன் கழிக்கிறான். மேலும் காண்போம்.